நம்மளோட ஆஃபீஸ் டூர். இதுல தான் வந்து வீகன் டயட் குக் பண்ற விஷயங்கள்லாம் இங்க இருக்கும். வெல்கம் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன். உள்ளு பார்த்துருக்காங்க எங்க இருக்கு 2 மில்லியன் ருபீஸ் இருக்குங்க. கட்டப்பை வந்து எங்க ஆஃபீஸ்ல வந்து பேன் வீகனா மாறுறாங்க. Soldiers, this is our new car. பச்சை புளுராம்பார். ஆனா இந்த கார்ல இதுக்கு பின்னாடி இருக்க கார். வாங்க Soldiers, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஆஃபீஸ் டூர். ஏன்னா பேக்கரியில முறுக்கு சுடுற ஆபீஸ் மாதிரி ஏதோ எக்ஸாஸ்டா வச்சிருக்கீங்க, என்ன ஆபீஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. பட் உள்ள நிறைய மேட்டர் வச்சிருக்கு. அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் வந்து எங்களோட ஆபீஸ் கார். என்னங்க கார் காட்டுறோம், பழி ஈபத்துல வருது. தப்பா நினைக்காதீங்க, நாங்க இங்க சரித்திரமே பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து போலான்னு சொல்லி கார் எடுத்துட்டு போகும்போது ராமர் அணில தடவை மாதிரி நாங்க போய் லாரியை தடவிட்டு வந்துட்டோம். லாரிக்காரர் என் கார்ல போட்டாங்க. ஸோ தடவை வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பக்கம் புச்சின்னு போயிடுச்சு. பட் ஸ்டில் திஸ் இஸ் அவர் கார். இதான் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் சீட், ஸோ அது வந்து பேசஞ்சர் சீட். இது வரலும் நான் கேட்காத விஷயத்த இந்த காதல கேட்க வச்சிருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஓபன் பண்ண முடியாது, டோர் இல்ல. ஸோ இந்த ஓட்டரையா பாத்துங்க. பாரு ஆனந்த் பாரு. ஸோ என்ன எதுக்காக நான் இவ்வளவு காட்டுறேன் அப்படின்னா வந்து இதுல நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கு கைஸ். இந்த கம்பார்ட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து மீன் பாடி வண்டியில பாரு மாதிரி வெங்கட், தினேஷ், கணேஷ், பிரபு இருக்கிற ஆஃபீஸ் எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டு நாங்கள் ஷூட்டுக்கு போயிடுவோம். அது கூட சேர்ந்து இந்த கேமரா இதெல்லாமே போட்டுரும். ஸோ அதுக்காக இந்த கார். முன்னாடி வந்து இஎம்பி தனிக்கு வந்துச்சு பேப்பர் கேட்கறாங்க. என்னங்க இது? மூஞ்சி சார் மூஞ்சி. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல சீப்பான 7 சீட்டர். அப்புறம் இது பாத்தீங்கன்னா கணேசோட பைக். இங்க இருக்கிற எல்லாரோட பைக்கோட கணேச பைக் தான் பெரிய பைக். திருடுவான் சார். ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ இதே எங்களோட ஆஃபீஸ் பில்டிங். இந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்கை விட இந்த தோட்டம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடிலாம் இருக்கு. அதுதான் அதிகமா இருக்கு, தவிர பில்டிங்ல ஒன்றும் இல்லை. சாரி, அவசரம் பார்த்து டென்ஷன் வேண்டாம். பட் அதான் உண்மை. ஏன்னா வந்து மழை பெய்ஞ்சா உள்ள தண்ணி வந்துடும். நாங்கள் மிதந்து தான் போவோம். We are anticipating for swimming class. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அவங்க ரிசப்ஷனுக்குள்ள போலாம். கணேஷ் கேருங்க, புது மாப்பிள்ள வந்திருக்கேன் கணேஷ். நான் கணேஷ் உன் பைக் தான் காமிச்சிட்டு இருக்கேன். எங்க ஆஃபீஸ் பைக் வந்து கணேஷ் பைக் தான் எக்ஸ்பென்சிவான பைக்னு சொல்லிட்டு. எப்படி ஹவு டு யூ ஃபீல் அபவுட் மைக் இல்ல? மைக் இல்ல என்ன சொல்லு. எதையாச்சும் சொல்லியா? சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். ஸோ இதான் கைஸ் நம்மளோட ரிசப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உட்காரலாம். என்ன ப்ரோ ரிசப்ஷன்ல உட்காரலாம் பெருசாக சொல்றேன்னு கேட்டா, எஸ் இந்த சீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் உட்கார்ந்துருக்காங்க. விஜய் ஆண்டனி, ஜி பிரகாஷ், அப்புறம் வேற யாருங்க, வெங்கடா. வெங்கட் வந்து அடுத்த செலிபிரிட்டியா மாற போறாரு. எப்போ எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போட போறீங்க? எக்ஸ்க்ளூசிவ் செலிபிரிட்டி இல்ல ப்ரோ, நானு இன்க்ளூசிவ். பிறந்ததுல இருந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களோட ஹெல்மெட்ல வச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆபீஸ்ல அது ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு, அதுதான் இது. என்ன ப்ரோ இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது, எல்லா ஆபீஸ்ல இருக்கிறது கேட்டா கிடையாது. இங்க பாருங்க வெங்கட், உங்க கை வைங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரேக இருக்காது, வராது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரேக இருக்காது. இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு, அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும். ஓ மை காட், பாத்தீங்களா அவருக்கு ரேக அழிஞ்சு போச்சு. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. ஸோ ஆஃபீஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உள்ள யாரும் வராதீங்கன்னு சொல்லிங்க. ஏன்னா உள்ள ஒரு கொரில்லா செல் இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா மேன் கேவ்னு ஒன்று இருக்கும். என்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க். இதுதாவது கொரில்லா இல்ல, உள்ள இருக்கிறது நான் தான். இது பர்சனல் ஸ்பேஸ், அதெல்லாம் காட்ட வேடான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஏன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்றுமே வச்சுருன்னு கேட்டால் என்ன சொன்ன மாதிரி இது வந்து டிசம்பர் மாதம்லாம் வந்து ஸ்விமிங் பூலில் மாட்டோம். ஸோ டிசம்பர் மாதம் வந்து ஸ்விமிங் பூலில் குளிக்கணுன்றதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா இங்கே தான் ஜம்ப் பண்ணிடுவோம். இது என்னது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன இது வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட பேக்ஸ்லாம் வச்சுக்கலாம், அவங்களோட சுமைகள்லாம் இங்கே இறக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டூடியோவே லெஃப்ட் பக்கம் போனால் ஸ்டூடியோ 1, ரைட்டு பக்கம் போனால் ஸ்டூடியோ 2. இந்த ரூமில் தான் வந்து பல மூவிஸ், வீடியோஸ், ரோஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமான சம்பவங்கள்லாம் இங்கே தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் 10th படிச்சுட்டு இருந்தாலோ இல்லை 12th படிச்சுட்டாலோ இல்லை உங்கள் பசங்க 10th 12th படிச்சுருந்தாலோ அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். படிக்கிறா பேர பசங்களா அப்படின்றத தாண்டி இந்த வீடியோட ஸ்பான்சர் RoboGebra. RoboGebra வச்சு உங்களோட ஸ்கூல் மேக்ஸை ஈஸியாக படிச்சுக்கலாம். இவங்களோட ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு 2தோட 10th and +2 புக்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது இல்லாமல் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். ப்ரோ இதுக்கு நான் வந்து கைடு வாங்கி படிச்சிருவேன்னு கேட்டனா, நண்பா நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நானும் கைடு வாங்கி படிச்சிருக்கேன். ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னா, ஏதாவது மேக்ஸ் சம் போடுறான் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ல இன்னொரு ஸ்டெப் அப்படியே போட்டிருப்பான். இதுக்கு நடுவில் என்னடா ஆச்சு எப்பரா போட்டேன்னா ஒன்றுமே தெரியாது. சரி நம்ம டீச்சர் கிட்ட டவுட் கேட்கலான்னு பார்த்தா அங்கே தான் நம்ம இன்ட்ரோவர்ட்டா இருப்போம்.
இருக்கும், டவுட் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டெப்ல வேணாலும் ஏஐ யூஸ் பண்ணி டவுட் கேட்டீங்கன்னா அதுவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். கேள்விக்கு மேல கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இதெல்லாம் சேவும் ஆயிடும், எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதுல 2+b = ab அப்படின்றதுனா இப்போ இன்கேஸ் நான் வந்து அந்த 2b பதிலா 3b போட்டா வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எனக்கு மேத்ஸ் வராது. இப்படி மாத்தி எக்ஸாம்ல கேட்டா என்ன பண்றது அப்படின்னு தோணும். அதை நீங்க இந்த ஆப்ல போட்டே பார்த்துக்கலாம். மாத்தி போட்டீங்க அப்படின்னா அதுக்கான சம் என்னன்றது ஸ்டெப்ஸோட உங்களுக்கு போட்டு காமிச்சிடும். அப்படின்னும் போது நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஆப் நானே யூஸ் பண்ணி பார்த்தேன். இதுல இருக்க ஸ்டெப் அண்ட் இமேஜ் குவாலிட்டி மற்ற எந்த ஆப்லயும் நீங்க பார்க்க முடியாது. உண்மையாவே சூப்பரா இருக்கு. இந்த ஆப்பை பார்த்தாலே உங்களுக்கு படிக்கணும்னு தோணும். கன்வீனியன்ட்டா நீங்க மொபைல்லே படிச்சுக்கலாம். இந்த RoboGebraன்றவங்க கிட்ட 10 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டெக்ல இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க யோசிக்காம எங்களோட சர்வீசஸை வாங்கி யூஸ் பண்ணலாம். இவங்களோட ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ஆஃப் இருக்கும். A2D 25 அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோ என்ன ப்ரோ காசா ப்ரோ கேட்டா இவங்க கிட்ட ட்ரையல் வெர்ஷனும் இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. பட் பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா அவங்க பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. அப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்குவாங்க, புரிஞ்சும் படிப்பாங்க. ஏன்னா என் காலத்துல இதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்டூடியோ 1க்கு போலாம். என்ன வெங்கட் நீங்க உட்காந்துருக்கீங்க? என்ன உட்காந்துருக்காரு? ஓகே உள்ளாங்க. இதுதான் சோல்ஜர்ஸ் எங்களோட ஸ்டூடியோ 1. நீங்கள் வீடியோவில் பார்க்குற முக்கால்வாசி வீடியோஸ் வந்து இங்கே தான் எடுப்போம். இந்த கேமரா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைப்போம். இங்கே வச்சுட்டு வந்து பார்த்தா ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி உள்ளத்தல் பாடி உள்ளத்தல் என்னங்க இது மாதிரி கள்ளக்காதல் மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்காரு. இங்கே நாங்கள் ஷூட் இருக்குன்னா எப்பவுமே வந்து இந்த பிளாக் மேஜிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பிளாக் மேஜிக் 6K Pro. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் எடுப்போம். ஃபுல் செட்டப் உங்களுக்கு தெரியும், அதை வீடியோ போட்டிருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டம் மேட் டேபிள். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பக்கத்தில் வீடு கட்டிட்டு இருந்தாங்களா 12 செங்கலை வந்து தூக்கிட்டு வந்து இப்போ ஹைட் அட்ஜஸ்டபிளாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் மேலே டாப் ஆங்கிள் கேமரா வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் C ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு லைட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேன் லைட் FS 300Bன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பைக் கலர் வாமாவும் இருக்கும் கூலாகவும் இருக்கும். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற பின்னாடி இருக்க இந்த 3 டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இது வந்து மல்டி மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு பிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் லிக்விட் கூல்டு பிசி. ஸோ இந்த பிசி எதுக்காக அப்படின்னா வந்து வெங்கட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வேலையை நம்ம இங்கேருந்து கண்காணிக்கலாம். எங்க கணேஷ் தாஸ் யாரையாவது சண்டைக்கு போறாங்க ஐயோ மிரட்டுறான் யாரையோ என்னன்னு கேட்கலையே. நான் வேணா இப்ப டப்பிங் பண்றேன் பாரு. சாரி ப்ரோ வீட்டிலலாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்லாம் ஜெயிக்கி சொல்லு. நான் உங்களை எப்போ வாங்கிட்டு வர சொன்னா எப்போ நீங்கள் வந்துருங்க? ஐயோ சாரி ப்ரோ பின்றியடா அங்கே வந்து இவ்வளோ நடக்குது. ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. இங்க யாரும் வந்து பண்றது பொறுப்பா வந்து கேட்ட போற பொறுப்பா கேட்டு சாத்திட்டு போறாரு. பாக்கெட் இன்னும் ப்ரோ வட்டாரு இருக்க. ஐயோ ப்ரோ வட்டாரு உள்ள போய் எழுதி இருக்கு. ஐயோ ரெண்டு பேர் தனியா ரூம்குள்ள போறாங்க. இல்ல இப்பவே வா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி என்ன 3 டிஸ்பிளே எப்படி வருதுன்னு கேட்டால் இதில் வந்து வால்பேப்பர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற நண்பர்களே டீமில் போய் காசு கொடுத்து வாங்கணும். அது இப்போ பாருங்க இப்போ ரோஸ்ட் வீடியோ இருக்குன்னா இந்த வால்பேப்பர் வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். அங்கே நடந்து வர மாதிரி வைக்க முடியுமா? இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. வைக்கலாம் என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? கைஸ் இதில் நிறைய இருக்கு. எக்ஸ்பிளிசிட்டாக கூட சிலது இருக்கும், அதெல்லாம் வைக்க முடியாது, காட்ட முடியாது. நீங்களும் அதை வச்சு அடி வாங்காதீங்க வீட்டில் போயிட்டு. ஸோ திஸ் இஸ் ஸ்டூடியோ 1. இப்போ ஸ்டூடியோ 2க்கு போகலாம். வாங்க உள்ள இதுதான் ஸ்டூடியோ 2. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் லிவிங் ரூம்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து லிவிங் ஸ்பேஸ் மாதிரி தானே சிங்க உட்காந்து வந்து வாழ்க்கையோட முக்கியமான சிந்தனைகள் நார்மலாக எப்படி உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. நான் காட்டுற ஓட்டத்தை இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம், இப்படி உட்காருவேன். அப்படி இல்லைனா வந்து சில டைம் அப்படியே படுத்துருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? எல்லாரும் வேலை செய்யறீங்க, நீங்க தூங்குறீங்க. ப்ரோ அது நான் இல்ல, அது டீப் ஃபேக். டீப் ஃபேக் இல்ல, டீப் ஸ்லீப். ஸோ
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யாராவது வந்தாங்கன்னா கெஸ்ட்ல இங்கே உட்கார வைப்போம். இப்போ வந்து பிரபு கெஸ்ட் மாதிரி உட்காந்துருக்காரு. அப்புறம் வந்து பாருங்க இங்கே ஒரு சோஃபா. எல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனால் என்னன்னா இதில் படுத்தா வந்து கொப்பளமாக வருது, ஹீட் ஆயிடுது பாடி, ஸ்கின் உபாதைகள் வருது. இதை வந்து யாரும் வந்து வாங்காதீங்க. இது அந்த அளவுக்கு நல்ல ஒர்த் இல்லை. பட் இருந்தாலும் அப்படி லிங்க் கொடுத்துருக்கேன். கூச்சமே இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஹாய் சோல்ஜர்ஸ் லைட் எரியும். இங்கே வந்து இப்படி ஷூட் பண்ணும். இது எங்களோட ஷூட்டிங் ஏரியா. ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து டயர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸோ வெறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரிட்ஜை திறப்போம். திறந்தா வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க உள்ளே வந்து ஒரு பேரிச்சம்பழம் இருக்கும். இதில் தான் வந்து வீகன் டயட் குக் பண்ணுற விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். வீகனிசம் ஒரு வெளிநாட்டு சதி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களை தண்ணியில் போடுற அடுப்பு. ஆனால் தண்ணிக்கு பதிலாக கரண்ட் கொடுக்கும். தமிழன் கண்டுபிடிப்பு. நுண்ணலை கற்றை எரி பொருள். இது ஒரு கண்டுபிடிப்பு தான். ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் காரை வந்து ஆல்ரெடி வித்துட்டான். ஓகே, இது வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சு. இதுதான் எங்களோட பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்பேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து எங்களோட வாங்கின பொருள், பிரிக்கிற பொருள், போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அண்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கே உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பிளே ஸ்டேஷன் இருக்கும். கட்டப்பையே இல்லாமல் ஒரு பிளே ஸ்டேஷன் மட்டும் இருக்கு. கட்டப்பை வந்து எங்க ஆபீஸ்ல வந்து பேன். அண்ட் நீ டீம் பார்க்கணும் அப்படின்னா இவர் தான் எங்க ஆபீஸ்ல இருக்க ஜேகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணுற இவர் தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் போட்டாரு. என்கிட்ட கேட்கறதுக்கு அவர்கிட்ட இருக்கு. செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டின்னு போட்டாரு. இவர் தான் புது கண்டென்ட் ரைட்டர் அபிலாஷ். என்னென்ன கண்டென்ட்லாம் எழுதிருக்கீங்க? 3 எழுதியிருக்கேன். பெரிய விஷயம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரூம் கைஸ். வாங்க. என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க? இங்கே வாங்க இங்கே வாங்க. வெல்கம் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரூம். உள்ளு பார்த்துருக்காங்க. எங்க உள்ளு பார்த்துட்டு இருக்காங்க. இவர்தான் நம்மளோட கிராஃபிக் டிசைனர். கிராஃபிக் டிசைனரு உள்ளு வைக்கலாம் இந்தியன் ஸ்டார்ட் அப் அப்படின்னாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தா எக்ஸ் வீடியோ டவுன்லோட் போட்டு வச்சிருக்காரு. இன்னும் எக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்க. நான் பண்ணல, வெங்கட் தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாரு. அண்ணாதுறையில உள்பாவன காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சுக்கிறாங்க. எக்ஸ்ல இருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணுங்க. ஓ ட்விட்டர்ல இருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணுங்க. गाइस அப்படியே எல்லாரும் திரும்புங்க. அடுத்து திருங்க. நீங்க எடிட்ல நீங்க ஆக்சுவலா ஒருத்தர் மிஸ்ஸிங். அவர் ஒருவர் நடுவுல வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. அவர் தான் வந்து யாருன்னா வந்து கேட் மூட்டு போனாரு. அவரு இவர் விக்னேஷ் இன்ட்ரோ பண்ணி. இங்க நிறைய பேர் இன்ட்ரோவர்ட் கேங்ஸ் எல்லாம் அதனால வந்து பேஸ்னு சொன்னால எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகும். நீங்க சொல்லிருங்க. அசிஸ்டன்ட் சீஃப் எடிட்டர் இருக்காரு. அடுத்து சீனியர் எடிட்டர். வாழ்த்துக்கள். சொல்லுங்க உங்க பேர் என்ன? சிறப்பா. என்னடா நீ எல்லாம் கண்டென்ட் கொடுக்கல. சோ நீ வந்து கண்டென்ட் கொடுப்ப நான் சொல்லிட்டேன். ஏன் அது என்ன சொன்னீங்க? யாரு கேட்டு வர சொன்னீங்க? தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜ். இவர் வந்து டிவிக்கு இருக்காரு. ஆமாமா இருக்கேன். சரி ஓகே, நம்ம அங்க போவோம். எங்க கண்டென்ட் நிறைய கொடுப்பாங்க. சொல்லுங்க. என் பேர் முத்துராமன். சரி முத்து, நீங்க பாத்தீங்கன்னா எடிட்டராகவும் வருவாரு, கேரக்டராகவும் உள்ள வருவாரு கண்டென்ட்ல. அப்ப அடிக்கடி பாப்பீங்க, வெங்கட் கூட பாப்பீங்க சேர்ந்து. வரத மாட்டேங்கிறாரு. வரமாட்டாரா? என்ன வெங்கட் உங்களை கூப்பிடாரு பாருங்க. தனியா வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ புதுசா வந்திருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஹாய், என் பேர் தினகர். இவர் தினகர். இவரும் வந்து ஒரு எடிட்டரா வந்திருக்காரு. அண்ட் இவர் பேர் வந்து சந்தோஷ். ஹாய், என் பேர் சந்தோஷ். எல்லாரும் லூஸ். ஸோ மொத்தம் எத்தனை பிசி இருக்கு சொல்லுங்க? கிட்டத்தட்ட 9 பிசி நம்ம கிட்ட இருக்கு. 9 பிசி நண்பர்களே. ஆனா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 4 பேர் கிட்ட மட்டும் தான் இருக்கு. பேலன்ஸ் வந்து வாங்கி தர மாட்டாங்க. எங்கே பாருங்க, என் பிசி மூடி இல்லைங்க. இப்போ ஓப்பன் பீஸா தான் கிடைக்குது. பிசி ஃபேக்டரி ஒழுங்கா வாங்கி தாங்க. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறாங்கல்ல, எடிட் பண்ணுறதுக்கான ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 TB கிட்ட வந்து நாங்கள் இதில் ஹார்ட் ட்ரைவ் போட்டு சர்வராக இங்கே வச்சுருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 GB ஸ்விட்ச் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்னென்ன கேமராஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். சில நேரங்கள் கழித்து சோல்ஜர்ஸ் நம்மளோட காரை பார்த்தாச்சு, நம்ம ரூமை பார்த்தாச்சு, கடைசியில் நம்மளோட ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கியர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கே தெரியும், முதல்ல ஆரம்பிச்சது நிக்கான் கேமரா. பட் அது கேட்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நான் மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா கெனான் கேமரா 70D. இது வந்து பிரபுவோடது. பிரபு வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபிளெக்ஸ் பண்றதுக்கான கேமரா. ரோட்ல போற ஒரு நாய் பண்ணிய கூட விட மாட்டாரு. நம்ம ஆட்டி போட்டு வந்துட்டோம். ஸோ இதை நான் ஆரம்பித்த முதல் இடம். 2வது இடம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு. பிளாக் மேஜிக் 6K Pro பாக்கெட் சினிமா கேமரா. இதுல வந்து பாருங்க சூப்பர் 35mm லென்ஸ் இருக்கு. சென்சார் இருக்கு. இதுல வந்து பாருங்க ப்ரோரஸ்ல எடுக்கலாம், 6K எடுக்கலாம். நீங்க அதே மாதிரி தம்ப்நெயில் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குன்னு காரணம் இதுதான். அண்ட் இதுக்கு கூட எங்க அது சொல்றீங்க. வாங்கோ 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 கைஸ்,
இதுதான் வந்து நம்ம புது ப்ராடக்ட் வெங்கட். பாத்தியில ப்ராடக்ட்ட இதான் அந்த ஷோல்டர் இருக்கு. ஸோ வந்து இதுக்கு எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட் பண்ணிட்டு கரெக்டாக போடுவோம். வீகரா மாறுறாங்க. அடுத்த கண்டென்ட் இந்த வீடியோல அடித்தளம் போட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டா கட்டுவிட்டா. ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இதான் எங்களோட கனவு. என்னோட ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வாங்கணும்னு கனவு கண்டு வாங்கின கேமரா சூப்பராக வேலை செய்யுது. இன்னமும் செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் பல வருஷமா வேலை செய்யும். வேலை செய்யல இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் நாங்க வாங்கின கேமரா தான் இது. வந்து பார்த்தோன்னா சோனியோட A7 Mark IV. இது வந்து ஆர்ட் லென்ஸ் அதனால காசு இல்லை. ஏன்னா இந்த பாடியை ரேட் அதிகம். பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி லென்சஸ் 28 to 70 mm வாங்கணும். அதுக்கப்புறமா வாங்கின பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி FX3. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா கேமரால இருந்து நாங்கள் இந்த சினிமா கேமராக்கு மாற்றோம். ஸோ ஏன்னா வந்து எம்ஜினாவும் இதை வச்சிருக்கேன். அப்படி நான் இதை வாங்க சொன்னேன், அவர் இதை வாங்காம இதை வாங்கினாரு. உண்மையா இது வந்து நல்லா காம்பாக்டா நல்லா இருக்கு. எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம ஆபீஸ்ல வந்து எல்லாம் வீகலாம் பண்ணாங்க. இது தூக்கத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லையா இருக்கும். ஆனகட்ட மலைக்கு உப்பு போட்டு குளுக்குன்னா. ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டோம். ஏன்னா வந்து கிம்பல்ல போட்டு யூஸ் பண்ணா சார்ஜ் ரொம்ப நிற்கும் அப்படின்னு காமிச்சாங்க. ஆனா வாங்கும்போது எங்களுக்கு கிம்பல் கிடையாது. அதுக்கப்புறம் வாங்கினது தான் கிம்பல். அண்ட் இது ஒரு ரேட்டு 4 லட்சம் ரூபாய். இது ஒரு 4 லட்சம் ரூபாய். இது ஒரு 3 லட்சம் ரூபாய். இது ஒரு 4 லட்சம் ரூபாய். இல்ல 5 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன். மொத்தமா கார்டெல்லாம் சேர்த்து எத்தனை லட்சம் இருக்கு? 10-15 லட்சம் கிட்ட 2 மில்லியன் ருபீஸ் இருக்குங்க. மூடிட்டு இருக்க மாட்டேடா. இதை தவிர்த்துட்டு வந்து வேற என்ன ப்ரோ வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ருக்கோஜா. ஸோ இங்க இருந்த கேஜெட்ஸ் தவிர்த்துட்டு இவ்வளவு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா A2D குள்ள இருக்கிறார்கள். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல் A2D போட். இதை தவிர்த்துட்டு இன்னும் 3 பேர் வேற இருக்காங்க. கேமராமேன் லெவல் டைஸ். சோ திஸ் இஸ் இட் சோல்ஜர்ஸ். ஸ்டுடியோ டூர் வந்து நீங்க 1 மில்லியன்ல இருந்து கேட்டிருக்கீங்க. இப்போ 2.2 மில்லியன் வரப்போகுது. இப்போ ஏன் ப்ரோ போடுறீங்க? 1 மில்லியன்ல போடாது, 1.5ல போடாது, 2 மில்லியன்ல போடாது, இப்போ ஏன் போடுறீங்க கேட்டா ஏன் போடுறோம்? ஆமா, நாங்க வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஆபீஸை காலி பண்ண போறோம். லாஸ்ட் டைம் அப்படிதான் போட்டோம். காலி பண்ணிட்டு இது பெரிய ஆபீஸ் போலான்னு இருக்கோம். ஏன்னா மெமரிஸ் அம்மா. ஆமா, சோ நல்ல நண்பன் வேண்டு வேண்டு சொல்லிட்டு பாட்டு இல்லைங்க. அது இல்லைங்க, துப்பாக்கி பார்த்து பாட்டு போடுவாங்க கடைசியா போய் வரும். நல்ல வீடை கோடு வீடை கோடு. அதான் அந்த மாதிரி வந்து போட்டு காணலாம்னு இருக்கோம். ஆனா என்ன இன்னும் ஆபீஸ் தான் கிடைக்கல. சென்னையில யாராவது இந்த வலசரவாக்கம், கோடம்பாக்கம், சாலிகிராமம், வடபழனி, சோ இந்த மாதிரி இடத்துல யாராவது வந்து ஆபீஸ் இருக்கு அப்படின்னா வந்து சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். ஸோ யாராவது என்ன சொல்லுங்க, நாங்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிறோம். ஸோ இதான் சோல்ஜர்ஸ். ஸோ இதான் வந்து இது யாராவது சொல்ல ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க கணேஷா. நீ வந்து சொல்லுவாரு. அதான் இது இப்போ அவசியம். அடுத்த லொகேஷன் வந்து ஒரு நல்ல லொகேஷன் ஆகி அங்கே ஒரு நல்ல மெமரிஸ் உருவாகணும்னு பிரார்த்திப்போம். பிரார்த்தனை. ஆமே. சொல்லுங்க கணேஷ், நீ சொல்லுங்க. நான் விஜய் வர மாட்டேன். ஓகே சோல்ஜர், திஸ் இஸ் இட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் கூப்பிட்டாங்க. இது ஆஃபீஸ்ல எந்த டூர் கூப்பிட்டு போல, அதனால உங்களை ஒரு டூர் கூப்பிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸை காமிச்சு விட்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பான்சர் RoboGebra. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை உங்கள் பசங்க யாராவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏஐயும் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் வேணுமே போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் மேக்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அதான் 3 பேரும் வாங்க, அப்படியே எல்லாரும் சேர்ந்து பாய் சார். பாய் சார், வாங்க உள்ள போங்க. கேமராமேன்ஸ் விட்டுறக்கூடாது. வாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.